Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 5 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஹாலோ நீ வேணா இனிய சாப்பிட விட்டீன்னா நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சு இல்ல அதை கேட்டு கடுப்பாகி வாயிலே ஒரு மிதிய விட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணா ஆனா வேலைக்கே ஆகல. ஏன்னா இவ கம்ப்ளீட்டா இன்னும் ரெக்கவர் ஆகல. இப்ப இவ ஒரு சோல் ரீப்பர்னு அந்த ஹாலோவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆனா இவ்வளவு வீக்கா இருப்பான்னு அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சோ மாட்டிக்கிட்டமே என்ன பண்றதுன்னு பயத்துல இருக்கான். அதே நேரம் இச்சிகோ பாத்தீங்கன்னா கரீனை வீட்டுல கொண்டு போய் ஒரு வழியா சேர்த்திட்டான். என்ன மேட்டர்னா கரீன் அழுது பார்த்தே பல வருஷம் ஆகுது. அதான் நம்மளால ஏத்துக்க முடியல. அதனால வெறி கொண்டு போவான். அவங்க அம்மா சாகுற வரைக்கும் கரீன் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் இருப்பான் யூசு மாதிரியே. ஆனா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யூசு பாத்தீங்கன்னா கிளவராவும் நல்ல ரெஸ்பான்சிபிளாவும் மாறிட்டான். வீட்டுல அம்மா இல்லாத குறைய அவ தான் தீர்த்து வைப்பான்னு வைங்க. அதாவது வீட்டை கிளீன் பண்றது, சாப்பாடு எடுத்து வைக்கிறது, அப்படி இப்படின்னு ஒண்ணு விடாம எல்லா வேலையும் பண்ணுவான். கரீன் அந்த அளவுக்கு பண்ண மாட்டான். ஆனா என்னன்னா அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவ அழுகிறத கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்ணிட்டான். அதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் இருந்துச்சு. அதுவும் எப்படின்னு தெரியுமா, அப்பர் கிளாஸ் ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போட்டு தோத்து போவா. அப்போ அழுது இல்ல. அதுக்கப்புறம் பால தூக்கி பிரின்சிபலோட ஆபீஸ் கண்ணாடியில விட்டு வீசி கண்ணாடியை உடைச்சிருக்கா. அதுக்கு பிரின்சிபல் புடிச்சு வாங்கன்னு வாங்கியிருக்கான்னு வைங்களேன். அதுக்கும் அழுது இல்ல. சரி இதெல்லாம் கூட விடுங்க. ஹைக்கிங் போய் காலை உடைச்சுக்கிட்டா. அந்த டைம் கூட அவ அழுகல. அன்னைக்கெல்லாம் அழாதவ இன்னைக்கு அழுத உடனே நம்ம பயலுக்கு ரொம்பவுமே ஃபீலிங் ஆயிருச்சு. சோ கரீன் இந்த விஷயத்த பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஓடுவான். இங்க அந்த ஹாலோ அலேக்கா ரூக்கியாவை அமுக்கி லாக் பண்ணிருச்சு. ஆமா நீயே ஒரு சோல் ரீப்பர், எதுக்காக ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க? அது ரொம்ப வீக்கான ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம சேட் இருக்கான் பாருங்க, அந்த டீமனை ஒரே குத்து தெரிச்சு போய் விழும். டீமனையே அடிச்சு தெரிக்க விட்டுட்டு நான் அதை அடிச்சுட்டானான்னு வேற கேட்பான். ரூக்கியாக்கு ஷாக்கு, என்னடா இவன் ஹாலோவை இவ்வளவு அசால்ட்டா அடிச்சு தெரிக்க விடுறானேன்னு. அப்படின்னா அவனால பார்க்க முடியுதான்னு பார்த்தா உண்மையை சொல்லணும்னா அவனால பார்க்க முடியல. ஏன்னா காத்துல கதகளி ஆடிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹாலோ எந்திரிச்சு, என்ன ஜஸ்ட் நீ அடிச்சுட்டான் அவ்வளவுதானே, அதுவும் குத்து மதிப்பா அடிச்சிருக்கான், நான் கூட என்னை அவனால பார்க்க முடிஞ்சதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த பஞ்சு மூஞ்சலியா வைப்பான். நான் மறுபடியும் அடிச்சிட்டேன். பைய கண்ணுக்கு தெரியாமையே கெஸ் பண்ணி எங்க இருக்குன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க இவளுக்கு தான் புரியவே இல்ல. ஹாலோவை அவனால பார்க்க முடியல, அதோட வாய்ஸ கண்டிப்பா அவனால கேட்க முடியாது. கேட்டாலும் ரொம்ப கம்மியான சவுண்ட்ல தான் இருக்கும். இவன் அமைதியா இருந்து அவனோட எனிமி எங்க இருக்கான்னு சொல்லி போக்கஸ் பண்றான். இவனுக்கு பயம்னே ஒண்ணு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா சட்டுன்னு மேல பறந்து கீழே இருந்தவன தாண்டா நீ அடிச்சிட்ட, இப்ப நான் மேல இருக்கேன்டா, உன்னால என்னைய தொட முடியாதே, இப்ப என்னடா பண்ண போற சோல் ரீப்பரு, நீ ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும். உடனே ரூக்கி அவங்கிட்ட, இங்க நிக்காத, அது இப்ப ஏர்ல பறந்துகிட்டு இருக்குது, நீ இப்படி கேஷுவலா இருந்தீங்கன்னா உன்னை அது கொன்றுன்னு சொல்லுவாளா. அவனுக்கு என்ன ஷாக்கு, புது ஸ்டூடெண்ட் உன்னால அந்த கோஸ்ட பார்க்க முடியுதான்னு கேட்டா, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, நீ இங்க இருந்து எங்கேயாச்சும் தூரமா போயிரும்பா. அவன் அதெல்லாம் கண்டுக்கல, அது எங்க இருக்குன்னு சொல்லி எந்த டைரக்ஷன்ல பறந்துட்டு இருக்குதுன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன்பா. பய மொத்தத்துல எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கான். அப்ப அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் இப்ப பறந்து வந்து இவனை அடிச்சிட்டு ஓடட்டுமா இல்ல ஓட விட்டு அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருந்த கரண்டுங்க பத்தியே நம்மளால பிச்சிட்டான். அந்த ஹாலோவே வாய பொளந்துருச்சு. இப்போ சொல்லு அவன் எங்க இருக்கான்னு கேட்டோன்னே ரூக்கியா கொஞ்சம் கூட யோசிக்காம, உன்னோட ரைட் சைடு வச்சு அடி அப்படின்னு உன்ன ஓங்கி ஒரே அடி, கம்பம் பிஞ்சு ஹாலோவோட வாய் பொளந்துருச்சு. என்னப்பா உனக்கு இந்த அடி போதுமா, ஒழுங்கா கிவ் அப் பண்ணிரு, இல்ல இதுக்கு மேல மரணத்தனமா அடி வில்லுன்னு சொல்லுவாளா. அது உடனே சிரிக்க ஆரம்பிக்கும். ஏண்டா நான் என்ன இங்க காமெடி ஷோவா நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே, உங்களை மாதிரி சோல் ரீப்பர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேரு எங்களை மாதிரி ஆளுகிட்ட அடி வாங்கி இருக்காங்க, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு பின்னாடி இருந்து எக்கச்சக்கமா ஏதோ தவளை மாதிரி ஒண்ணு பாஞ்சு இவங்க ரெண்டு பேத்தையுமே அமுக்கிரும். என்னமா கண்ணு, சோல் ரீப்பரா இருந்தீங்கன்னா எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருவியா, அதனாலதான் இப்ப நீ தொக்க மாட்டிட்ட. சரி இப்ப நான் ரெண்டு பேத்துல யார சாப்பிடுறது, பேசாம முதல்ல இவனை சாப்பிட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கத்து கத்திட்டு எந்திரிப்பான் பாருங்க. அவனை புடிச்சு லாக் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் தெரிச்சிரும். சொல்ல போனா அந்த ஹாலோவே மறந்துருச்சு. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்த்தை வச்சே சாதிச்சிடலான்னு நினைக்காதா, என்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் பயந்துட மாட்டாங்க அப்படின்ட்டு அவன் தப்பிச்சு வந்த பார்த்துட்டு இந்த ஹாலோ பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் இப்படி புடிச்சு வச்சு யாருமே தப்பிச்சது இல்லை. அவன் பாத்தீங்கன்னா அவன் எந்த பக்கம் இருக்கான்னு தெரியாம அவன் பாட்டுக்கு காத்துல அங்க குத்திட்டு இருப்பானா. உடனே ரூக்கியா இருந்துட்டு என் சைடு காலை வச்சு ஒரு மிதிம்பா, அப்படி மிதிச்ச உடனே அவளை புடிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பறந்து போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த
அந்த ஹாலோவுமே மேல பறந்து போகுமா. உடனே இவனை கூப்பிட்டு என்னைய தூக்கி அந்த ஹாலோக்கு நேரா வீசுன்னு சொல்லுவா. 100% இதை பண்ணணுமான்னு கேட்பான். நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணு, நான் என்னோட பிரெயினை யூஸ் பண்றேன். இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுமாலா. இதெல்லாம் பார்த்தா மூளையை யூஸ் பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியலாமானா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் சொல்றதை மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு அது இருக்கிற டைரக்ஷனை சொல்லுவா. அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா இங்க பார், நான் இருக்கிற ஹைட்டுக்கு எந்த ஒரு எலக்ட்ரிக் போலுமே வராது, அதனால உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு பில்டப் பண்ணும்போது தூக்கிட்டு வீசுவான். அவ்வளவுதான் அந்த ஹாலோ அப்படியே பதறும். ஆத்தாடி இவங்க அடங்க மாட்டாங்க போலேன்னு கிவ் அப் பண்ணி இருக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வரும்போது அந்த தவளை மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, அது என்னத்தையும் துப்பும். அவ்வளவுதான், அவ அப்படியே அடிச்சு புரண்டு கீழே விழுவா. நல்ல வேலை நம்ம சேட் இருந்ததுனால எப்படியும் அடிச்சு புடிச்சு போய் காப்பாத்திட்டான். என்ன அது என்ன துப்பி இருக்கும்னா ஃபுல்லா லீச்சு, மேல ஃபுல்லா ஒட்டிட்டு இருக்கும். எடுத்து பாப்பா வரவே வராது. அவ்வளவு சீக்கிரத்துல அதெல்லாத்தையும் எடுக்க முடியாது. சொல்ல போனா அதான் என் டார்கெட்னு சொல்லிட்டு நாக்க நீட்டி ஏதோ அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணும். இவன் மேல ஒட்டிட்டு இருந்த லீச் எல்லாம் பட்டுன்னு வெடிச்சு திரிக்கும். அப்புறம் தான் மேட்ரே தெரியுது, அதெல்லாம் சாதாரண லீச் இல்ல, மினி பாம். இதோட டங்க்ல இருந்து சத்தம் வந்தாலே போதும் அது வெடிக்கும். சோ மாட்டிக்கிட்டியான்னு சொல்லும் போது நம்மால் அப்படியே கொல்ல வெறியில போய் நிப்பான். இவன் கண்ணுக்கு தான் தெரியாதே என்ன பண்ண போறான்னு தெரியல. அது கிண்டல் பண்ணும், டேய் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காத, என்னெல்லாம் உன்னால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேர்டை காமிக்குமா. அப்பந்தான் மேட்ரே புரியுது, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓடுனது அந்த பேர்டை எடுத்துட்டு வர்றதுக்காக. அந்த பேர்டும் பாத்தீங்கன்னா என்னைய மன்னிச்சிருச்சு அடுங்கும். உடனே அந்த ஹாலோ என்னடா வளர்ந்து கட்டவனே, இப்போ உனக்கு நிலைமை என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ சோல் ரீப்பர் கூட விளையாட வேண்டிய டைம், நீ ஓடுவியாமா, உன்னை ஓட விட்டு சம்பவம் பண்ணுவானாமா அப்படின்னு உன்னை ரூக்கியா கடுப்பாயி சேடு அங்க இருந்து மூவ் பண்ணாத, நீ ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணினாலும் அவன் அந்த பேர்டை பிளாஸ்ட் பண்ணிடுவான். அது ஓகே, பட் உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கேன்னு சொன்னா அவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லியாச்சு, மிச்சதெல்லாம் அவன் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு ரூக்கியா பாத்தீங்கன்னா அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிப்பா. பின்னாடி அந்த ஹாலோவும் தவளை மாதிரி இருக்குதே அதுவும் விரட்டிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் இவன் மேல ஏகப்பட்ட லீச்சஸ துப்புங்க. இவளும் கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணி எல்லாம் எஸ்கேப் ஆவா. ஆனா 1-2 அவன் மேல வந்து ஒட்டி மாட்டும் போது அது மூலியமா பிளாஸ்ட் பண்ணி அவன் பாடியை டேமேஜ் பண்ணி ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும். உன் பாடி ரத்தத்தால கவரா இருக்கிறத பார்க்கும் போதே நல்லா இருக்குது. இன்னைக்கு முழுசா ரத்தத்தாலே உன்னை குளிப்பாட்டிடுறேன்னு இன்னும் ஏகப்பட்ட லீச்சஸ் வச்சு அடிக்கும். அவளும் தப்பிச்சு நிக்காம ஓடுவா. வாமா வா, இப்ப என்கிட்ட சண்டைக்கு வா, சண்டைக்கு வா சொல்றல்ல அப்படின்னு மிரட்டிட்டே பின்னாடி ஓடும் போது சடனா அவ ஸ்டாப் பண்ணிடுவா. என்ன ஆச்சுமா, கிவ் அப் பண்ணிட்டியா, அப்படி எல்லாம் பண்ணாத, ஓடு, நீ ஓட உன்னைய வச்சு சம்பவம் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும், அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு பில்டப் பண்ணும். நான் எதுக்கு லூஸ் இதுக்கு அப்புறம் ஓடணும், நீ தானே என்னைய சண்டைக்கு வான்னு கூப்பிட்ட, உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தாண்டா உன் மண்டைய உடைக்க ரெடியா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கெத்தா சொல்லுவா. அந்த ஹாலோவுக்கு ஒரு அளவும் புரியல, என்ன திடீர்னு இவ்வளவு தைரியம் வந்துருச்சுன்னு. சரி இனி இதுக்கப்புறம் இவன் அந்த ஹாலோவை போட்டு மிதின்னு மிதிச்சு பிடிக்க போறாளா இல்ல அது லீச்சஸ் இவன் மேல போட்டு வெடிக்க போகுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.